எனக்கு கொடுத்துருக்கக்கூடியது காதல் அப்படிங்கிற தலைப்பு. பொதுவாக அந்த தத்துவமும் ஆன்மீகமும் எப்போ பேசுவோம் அப்படின்னா, ஒரு 50 வயசுக்கு மேலே பேச ஆரம்பிப்போம். ஒரு 60 வயசுக்கு மேலே கொஞ்சம் கூடுதலாக பேசுவோம். 70 வயசுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசுவோம். அப்போ தத்துவமும் ஆன்மீகமும் அதிகபட்சமாக எப்போ பிடிக்கும்னா 50 வயசுக்கு மேலே பிடிக்கும். காதல் தான் ஒரு 10 வயசுலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு பாரபட்சமே கிடையாது, எல்லாருக்கும் பிடிக்கும் காதலை. என்னென்னா, சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு காதல் மட்டும் பிடிக்கும், பெரியவங்களுக்கு காதலும் பிடிக்கும். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்க வயசை ஒத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பசங்க போகும்போது பாரு திமிரில் போயிட்டு இருக்கான் பாரு, ஒரு பொண்ணை வண்டியில் கூட்டிகிட்டு போவான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன யோசனை அப்படின்னா, நம்ம வயசில் சைக்கிள் தான் இருந்தது, இவன் வயசில் பைக் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன இதுவும் இருக்கும். சே, நம்ம ஒரு 30 வருஷம் பின்னாடி பிறந்துடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ கவியரசர் கண்ணதாசனை பற்றி நான் சொல்ல வர்றது, அவங்க சொன்னாங்க, பேராசிரியர் மஞ்சுளா சொன்னாங்க, காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் அப்படின்னு. எனக்கான தலைப்பை அவங்களே முன்மொழிச்சிட்டு போயிட்டாங்க. காவியத்தாயின் இளைய மகன். ஏன் இளைய மகன் சொன்னார் தெரியுமா? இளைய மகனுக்கு கொஞ்சம் சேட்டை அதிகம். ஏன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் அப்படின்னார் அப்படின்னா, பெருந்தலைவன் அவருடைய பெருந்தலைவர் மக்களுக்கானவர். ஆனால் இவர் காதல் பெண்களின் பெருந்தலைவன் அப்படின்னு அவரே தனக்கான வாக்குமூலத்தை கொடுத்துட்டார். இப்போ காதல் பாட்டில் எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த காதலிக்காதவன், அதாவது அந்த பொண்ணை காதலிக்காதவன் அவனுக்கு திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. இந்த பொண்ணு பார்க்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் பல பேர் ஒத்திகை பார்ப்பான். இந்த செருமல்லேருந்து எப்படி நம்ம பேசலாம், இது வரைக்கும் கண்ட மாதிரி பேசியிருப்பான். ஆனால் முதலாக அந்த புது பொண்ணுக்கிட்ட நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு. இப்போ இந்த பொண்ணுமே அது மாதிரி பயிற்சி எடுத்திருக்கோம். இந்த தனியாக பேச விடுவாங்க. பேச விடையில் பார்த்தீங்கன்னா 1000 பயிற்சி எடுத்துகிட்டு போவான். இவனுக்கு தொண்டை அடைக்கும், இங்கே அடைக்கும், இங்கே அடைக்கும், இங்கே அடைக்கும், மொத்த உடம்புலேயே ஒரு 1000 அட்டைப்பூச்சி ஓடும். ஆனால் அந்த பொண்ணுக்கு சிக்கவே சிக்காது. ஏன்? அது பேச போகிறது கிடையாது, அது பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு சூழலுக்கு கவியரசர் கண்ணதாசன் பாட்டு கேட்குறாங்க. இந்த பாட்டுக்கு அவர் பாட்டு எழுதுறாரு. அந்த நேரத்தில் காதல் திடீர்னு வருது. அப்போ எப்படின்னா, சிலீர்னு ஒரு வெள்ளி பனி உருகின மாதிரி இருந்துச்சா, அதே நேரத்தில் காதல் வந்த உடனே நெருப்பு அள்ளி கொட்டினது மாதிரி இருந்துச்சான். கவியரசர் சொல்லியிருப்பாரு, வெள்ளிப்பனி உருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன், பள்ளித்தலம் வரையில் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன், காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன், மோதும் விரகத்திலே செல்லம்மா. அதுக்கடுத்து வரி போட்டிருக்க மாட்டார். ஏன் வரி போட்டிருக்க மாட்டார் தெரியுமா? போட்ட வரியை விட போடாத வரிக்கு மரியாதை அதிகம். அதுக்கடுத்து மோதும் விரகத்திலே செல்லம்மா, சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி. ஏன் பின்னல் விழுந்தது போல்னு சொன்னார் தெரியுமா? அந்த 2 பேருக்கு அப்ப பின்னல் விழுகும். யாருக்கு? மாப்பிள்ளைக்கும் பின்னல் விழுகும், பொண்ணுக்கும் பின்னல் விழுகும். ஆனால் திருமணத்துக்கு பிறகு பொண்ணுக்கு பின்னல் விழுகவே விழுகாத வார்த்தையில், இவனுக்கு சாகர வரைக்கும் பின்னல் விழுகும். இதுதான் கவியரசர் கண்ணதாசன்.